வணக்கம். நாலடியார் பாடல் எண் 341. அதிகாரம் 35. அதிகாரத் தலைப்பு கீழ்மை. கீழ்மையாவது தாழ்ந்த தன்மை, அதாவது கீழ்மக்களின் இயற்கையாம். இக்கீழ்மைத்தன்மை புல்லறிவாண்மை, பேதைமை ஆகியவற்றால் உண்டாவது ஆகலின் அந்த அதிகாரங்களின் பின் வைக்கப்பட்டது. இப்பொழுது பாடலை பார்ப்போம். கப்பி கடவதுஆ காலை தன்வாய் பெயினும் குப்பை கிளைப்பு ஓவா கோழிபோல் மிக்க கனம் பொதிந்த நூல் விரித்து காட்டினும் கீழ் தன் மனம் புரிந்தவாறே மிகும். கோழி வளர்ப்பவர்கள் காலையில் எழுந்தவுடன் நாள்தோறும் செய்யும் முறைப்படி அதற்கு வயிறு நிறைய இரை ஊட்டுவார்கள். அதுதான் முதலடியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கப்பின்னா தானியம். அந்த தானியத்தை கடவது என்றால் இரை கொடுக்கும் அந்த முறைமை தவறாமல் கப்பி கடவது காலை தன்வாய் பெய்யினும் என்றால் காலை நேரத்திலே தன்னை வளர்ப்பவர்கள் கொண்டு வந்து தன் வாயில் செலுத்தி ஊட்டினாலும், அப்படி அந்த கோழிக்கு தினந்தோறும் காலையில் இரையை ஊட்டினாலும் அது என்ன பண்ணும், அந்த கோழி திருப்தி அடைந்து ஓரிடத்தில் அமைதியாக இராமல் விரைந்து ஓடி நாள் முழுவதும் குப்பையை கிளறி உடம்பையெல்லாம் அசுத்தமாக்கி கொண்டு அதில் அகப்படும் தாழ்ந்த பொருள்களை பொறுக்கி தின்று கொண்டே திரியும். இதுதான் அந்த கோழி சாதியினுடைய இயற்கை. அது இயல்பு, அது தவறு சொல்ல முடியாது. அந்த கோழி அப்படி, அந்த கோழியினுடைய சாதியினுடைய இயல்பது. அது பாருங்க எப்படி சொல்கிறாங்க. கப்பி கடவதா காலை தன் வாய் பெயினும் குப்பை கிளைப்பு ஓவா கோழி போல். கிளைப்பு அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர், கிளைத்தல். அந்த குப்பை கிளைத்தலாகிய தொழிலை, இதுக்கு இறை வீட்டில் போட்டால் கூட, அதனோட முதலாளி போட்டால் கூட, இது இறையின் பொருட்டு போய் அப்படி குப்பை கிளைத்தலாகிய தொழிலை ஓவா கோழி போல், நீங்காத கோழியை போல். இது உவமை. இதை எதுக்கு உவமையாக சொல்கிறாங்கன்னா, அடுத்தது தனிச்சொல்லேருந்து ஆரம்பிக்கலாம். மிக்க கனம் பொதிந்த நூல் விரித்து காட்டினும். மிக்க கனம் பொருந்திய நூல்னா மிகுந்த உயர்வு பொருந்திய நூல்களையெல்லாம் அல்லது நூல்களில் உள்ள பொருள்களையெல்லாம் மிக்க நூல் கனம் பொதிந்த நூல் விரித்து காட்டினும், நூலில் உள்ள சரக்குகளையெல்லாம் விரித்து காட்டினும். விரிவாக ஒரு அறிஞர் அல்லது இவருடைய நண்பர் விளக்கமாக தெளிவாக உணர்த்தினாலும் அவன் என்ன பண்ணுவான், கீழ் தன் மனம் புரிந்தவாறே மிகும். அந்த கீழ்மகன் அதையெல்லாம் கேட்டுக்குவான். அந்த கோழி எப்படி வீட்டில் போகிற தீனி தின்னுட்டு வெளியில் போய் கிளறதோ அந்த மாதிரி இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட பிறகும் தன் மனம் புரிந்தாரே மிகும். தன் மனம் விரும்பிய கெட்ட மார்க்கத்திலேயே மிகும்னா என்ன, மிகுந்து செல்வான். அங்கே செல்வான்கிற சொல் இல்லை, அது இசை எச்சமாக வருவித்து நாம் உரை சொல்ல வேண்டும். அப்போது இதுதான் அந்த கீழ்மை, கீழ்மக்களுடைய குணம். அது அவர்களுடைய இயற்கை.